வணக்கம் அண்ட் வெல்கம் டு வித்யாஸ்ரீ கோச்சிங் சென்டர். எல்லாரும் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எக்ஸாம்ஸ் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த எக்ஸாமோட ஸ்கீம் எப்படி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்ற ஒரு இது தெரியல. அண்ட் அது போக இங்கிலீஷ் சப்ஜெக்டோட சிலபஸ் அண்ட் என்னென்ன டாபிக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட ஸ்கீம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ 2 பேசிஸ்ல கண்டக்ட் ஆக போகுது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 200 மார்க்ஸ்க்கும் அண்ட் இன்டர்வியூ வந்து 30 மார்க்ஸ்க்கு இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு நான் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ஓவரால் அவுட்லைன் கொடுக்க போறேன். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 2 செஷன்ஸ் நடக்க போகுது. மார்னிங் தட் இஸ் ஃபோர்நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் நடக்க போகுது. ஸோ பேப்பர் 1ல வந்து 2 செக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் பேப்பர் 2ல வந்து 2 செக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ பேப்பர் 1ல இருக்கிற 2 செக்ஷன்ஸ்ல செக்ஷன் ஏ வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ செக்ஷன் ஏ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 50 மார்க்ஸ். 50 marks, each question carries 1 mark. So 50 questions, 15 marks. So இந்த 50 marks வந்து எதுல இருந்து கேட்கப்படும் அப்படின்னா 25 questions from Tamil language. So தமிழ் பர்டிகுலர் தமிழ்ல இருந்து சில டாபிக்ஸ் எடுத்து அவங்க வந்து கேட்க போறாங்க. அண்ட் the remaining 25 questions from GK, especially from current affairs சொல்லிருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் செக்ஷன் பி. ஸோ செக்ஷன் பில வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். ஓகே, ஸோ இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் டைப். அண்ட் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்லயுமே நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து என்னதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கெசட் ஜிஓல நமக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே. ஸோ அந்த சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ்ல இருந்து மட்டுமே தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ அந்த சிலபஸ்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலி 10 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 10 யூனிட்ஸ்ல இருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ இங்கிலீஷ்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யூனிட் 1ல வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி, அதாவது பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் மட்டுமே 2 யூனிட்டா பிரிச்சுட்டாங்க. தட் இஸ் ப்ரோஸ் பொயட்ரி ஒரு யூனிட்டையும் டிராமா ஃபிக்ஷன் ஷார்ட் ஸ்டோரி ஒரு யூனிட்டாவும் பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் யூனிட் 3ல அமெரிக்கன் லிட்ரேச்சர், அப்புறம் இருக்கிற நியூ லிட்ரேச்சர்ஸ்ல இருக்கிற கெனடியன், ஆஸ்திரேலியன் 3rd யூனிட்லயும், நியூ லிட்ரேச்சர் இருக்கிற நியூசிலாந்து, ஆப்பிரிக்கன், கரீபியன் வந்து 4th யூனிட்டாவும் பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் யூனிட் 5ல பார்த்துட்டீங்க அப்படின்னா லிட்டரரி ஃபார்ம்ஸ், லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ், லிட்டரரி டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ், லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். இதுல அல்டுகெதரா சொல்லணும் அப்படின்னா லிட்ரேச்சர்ல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ், லாங்குவேஜ்ல அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்ல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ இது எல்லாமே தெரியும் பட்சத்துல இதுல வந்து என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாலுமே நம்ம எழுத முடியும். Next one, unit 6 related to English language teaching approaches and methods, and also இப்ப இருக்கிற language teachingல what are the technology we are using, we have to use. And then unit 7ல cultural studies, literary criticism இருக்கு. unit 8ல Indian writing in English, and again they have given cultural studies. unit 9 literary theory post World War II. So இது வந்து என்னது அப்படின்னா post-war second, that is deconstruction, structuralism, and then feminism. So இந்த மாதிரி தியரிஸ் எல்லாமே வந்து இது கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் யூனிட் 10ல ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த 10 யூனிட்ஸ்ல இருந்து தான் நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க பார்ட் 1ல இருக்கிற செக்ஷன் பில. ஸோ நமக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலி எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்க போகுது அப்படின்னா 8 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. So 8ல அவுட் ஆஃப் 8ல we have to write 5. Okay, so we can leave 3 questions in choice. So that is the added advantage for us. So 8 questionsல 5 questions எழுதுனா போதும். And each question carries 10 marks. Okay, so 10 marks க்கு ஏத்த மாதிரி நம்ம questions வந்து like since it is going to be conducted in online, we have to type. So type பண்றது around 250 to 300 words வந்து நம்ம டைப் பண்ற மாதிரி இருக்கும். So அதுக்கேத்த மாதிரி preparation and keywords we have to know. Okay, so 5 questions, 10 marks. So each question carries 10 marks. So totally 50 marks. Okay, so next வந்து paper 2. So paper 2ல வந்து section A multiple choice questions தான். But section சரி, பேப்பர் 1ல இருக்கிறதுக்கும் பேப்பர் 2ல இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா paper 2 multiple choice question is going to be only on the subject.
ஓகே, ஸோ நம்மளோட கோர் சப்ஜெக்ட்ல இருந்து மட்டுமே வரப்போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 10 டாபிக்ஸ்ல இருக்கிற 50 கொஸ்டின்ஸ் தான், இதுல இருந்து தான் 50 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்க போறாங்க. So each question carries 1 mark, so 50 marks. And then section B less the same descriptive type reflecting all units with adequate choice. So section part 1, அதாவது பேப்பர் 1ல இருக்கிற செக்ஷன் B மாதிரியே தான் பேப்பர் 2ல இருக்கிற செக்ஷன் B லயும் we are going to get 8 questions. From that we have to attend 5 questions. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாமோட வியூ பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 papers 4 sections. ஸோ பேப்பர் 1ல இருக்கிற செக்ஷன் A, பேப்பர் 2ல இருக்கிற செக்ஷன் A ரெண்டுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். டிஃபரன்சஸ் பேப்பர் 1ல இருக்கிற செக்ஷன் Aல the questions are from only Tamil and GK, that is current affairs. And section B, paper 1 or section B, paper 2 section B, both are descriptive type of questions, and both are from the subject which is we have studied. Okay, next one, ipo nama syllabus paaka porom. So the people who are from English literature, you are very much aware that British literature, especially literature, is a vast thing, and that too from British literature it is very very tough to concentrate prose, poetry, drama, fiction, short story. So இதுல இருக்கிற நம்ம முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் எதுன்றத வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். Though we study, though we search and refer lots and lots of things, இதுல இருந்து நமக்கு நிறைய நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி, நிறைய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணாலுமே, நிறைய படிச்சாலுமே like it is not possible that you have to attempt. நமக்கு இதை வந்து full and full நம்ம டிஸ்கிரிப்டிவ்க்கு இதை எடுத்துக்கிறது வந்து it is not the expert's opinion. Okay, so British literature இருக்கிற that is prose, poetry, drama, fiction and short story anyway it is going to be discussed. So இதை நம்ம anyway நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலுமே இது வந்து only for multiple choice question aspects. So அதுக்கு ரிலேட்டடா மட்டுமே இதை வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, பிகாஸ் நமக்கு வந்து சாய்ஸ் இருக்கு. 8 கொஸ்டின்ல it is enough to study, it is enough to attend any 5. So 3 question நம்ம சாய்ஸ்ல விடணும். But I'm recommending to leave or not, like not fully leaving, just in case of attending for descriptive type. Okay, so அதுக்கு வந்து இந்த யூனிட் 1 and 2க்கு நம்ம வந்து விட்டுறலாம். Okay, so remaining இருக்கிற 10 units may, if we take in our hand, it is very easy and it is very like the only thing is you have to collect materials and to start preparing. Okay, start preparing. So here our coach in our institute, we are offering assistant professor TRB exam க்கு நாங்க coaching conduct பண்ண start பண்றோம். If you are interested, நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்குறோம். ஸோ நாங்க வந்து we are making yourself ready. What are the topics, லைக் நீங்க வந்து நிறைய அமெரிக்கன் லிட்ரேச்சர் எங்கெங்க இருக்கு, என்னென்னது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நீங்க தேட வேணாம். We'll give you everything in your hand. Okay, so what are the major topics, what are the important topics, and all the topics that can be asked for the exam, both multiple choice and descriptive type. So either one then full and full we are going to be conducting as a practice session. So இது வந்து நீங்க வந்து not only just attending classes, we are going to have more test series. So definitely it will be very useful for you. So இன்னைக்கு வந்து please enroll yourself. Okay, so இப்போ நம்ம லிட்ரேச்சர்ல நம்ம போயிட்டோம் அப்படின்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர், கனடியன், ஆஸ்திரேலியன், நியூசிலாந்து, ஆப்பிரிக்கன், கரீபியன் அண்ட் யூனிட் 8ல இருக்க இந்தியன் ரைட்டிங். So இதுல இருக்கிற important writers and in the writers who are very much we have to concentrate in exam point of view, எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்டடா cumulative நம்ம வச்சிருக்கோம். So அந்த இதை வந்து we are going to practice in such a way that like descriptively நான் 250 words நான் அதை கொண்டு வரேன் அப்படின்னா அந்த 250 wordsமே வந்து it will be definitely going to impress the evaluator. So அந்த மாதிரி தான் நம்மளோட way of preparation இருக்க போகுது. Yes, so நம்ம ஒவ்வொரு நாவல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு poetry works எடுத்துக்கிட்டாலுமே சரி, so likewise we are going to have a preparation. Okay, so and like for 50 multiple choice question also,
how we are preparing for net exam. So அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு preparation நம்ம கிட்ட இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஒன் லிட்டரரி ஃபார்ம்ஸ், சொன்ன மாதிரி லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ்ல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து யூ ஹாவ் டு ஸ்டடி கிளியர்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி we are going to give lectures and also give you notes to you, and also as like the same நாங்க நிறைய practices எல்லா யூனிட்ஸ்மே இருக்க போகுது. ஸோ and also for every unit, so English language teaching up. So apart from literature, these kinds of topics எப்படின்னா ஷியோர் ஷார்ட்டா நம்ம இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர்ஸும் கண்டுபிடிச்சிடலாம், ஆன்சர்ஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் அட் த சேம் டைம் இதுக்கு மேல இதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம ப்ரிப்பரேஷனும் வந்து we can டெஸ்ட் அவர் செல்ஃப். ஓகே, ஸோ அதுதான் வந்து இதுல இருக்கிற ஒரு ஹைலைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்ச்சுரல் ஸ்டடிஸ் அண்ட் லிட்டரரி கிரிட்டிசிசம். ஸோ இதுல இந்த மாதிரி டாபிக்ஸ்ல வந்து we can bring all the contents in our hand. ஸோ நான் இதுல கல்ச்சுரல் ஸ்டடிஸ் சம்பந்தமா நான் என்னென்னதெல்லாம் இருக்கோ எல்லாமே கொண்டு வந்துருப்பேன். அதே லைக் த சேம் லிட்டரரி கிரிட்டிசிசம் ஆல்சோ. ஓகே, அண்ட் தென் இஃப் யூ டேக் லிட்டரரி தியரி போஸ்ட் வேர்ல்ட் வார் 2, நம்ம இதுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீட்டர் பேரியோட பிகினிங் தியரி. ஸோ இந்த புக்ல வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ் இருக்கு, அவ்வளோ யூஸ்ஃபுல்லா கண்டென்ட் இருக்கு எல்லா தியரிஸ் பத்தியுமே. நான் என்னென்ன தியரிஸ் எல்லாம் சொன்னேனோ அது சம்பந்தமான எல்லா தியரிஸ் பத்தியுமே we have in our hand. ஸோ அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஒரு லெக்சர்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து we are going to have it as a test also. Okay, so and like the same research methods and materials in English. So recent trends in research, everything we are going to discuss in the 10th unit. So apart from discussing MLA handbook, so என்னென்ன trends வந்து recent follow பண்றாங்க, and also Scopus publications or importance of Scopus publications, what journals related to Scopus. So இத பத்தின எல்லா discussion-மே நம்ம வந்து பண்ண போறோம். And also we are going to have lots and lots of test practices. So so I think I have given you the picture of how the exam is going to be. So சீக்கிரம் avail பண்ணிக்கோங்க. Please do join the course immediately, and because the exam is so nearby, only just 4 months we are having. So in the 4 months how we have segregated the topics, and also we have segregated the schedule. So adiketa madri will rush up the preparation. So please do join soon. Thank you all.